Article 117 Special Provisions as to Financial Bills. Clause 2 மணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பில் ஆர் அமெண்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி மணி பற்றி மட்டுமே இருக்கிறதுனால அது ஒரு ஃபினான்ஷியல் பில்லுன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெனால்ட்டிஸ், பர்டிகுலராக மணி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பெனால்ட்டி, லைசன்ஸ்க்கான பேமெண்ட் ஆர் ஃபீஸ் ஃபார் த சர்வீஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒரு டேக்ஸை இம்போஸ், அபாலிஷ், ரெமிஷன், ஆல்ட்ரேஷன், ரெகுலேஷன் பண்ணியிருக்கிற ஒரு பில்லாக இருந்ததுன்னா அது எல்லாமே ஃபினான்ஷியல் பில்லுன்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த மேலே சொன்ன மேட்டர்ஸ் ரிலேட்டடாக ஒரு பில் இல்லைனா அமெண்ட்மெண்ட் இருந்ததுனாக்கா ஆர்டிகல் 117 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் டு ஃபினான்ஷியல் பில்ஸில் பர்டிகுலராக நம்ம பார்த்த ஆர்டிகல் 110 clause 1 சப்க்ளாஸ் ஏலேருந்து எஃப் இருந்ததுனாக்கா பிரசிடெண்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு போகாதுன்னு பார்த்தோம். ஆனால் clause 2 இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணாது. பிகாஸ் அந்த பில் பார்த்தீங்கன்னாக்கா பெனால்ட்டி, ஃபீஸ் ஃபார் சர்வீஸ் இல்லைனா லைசன்ஸ்க்கான ஃபீஸ், லோக்கல் அத்தாரிட்டி அவங்களுடைய இடம் சார்ந்த வளர்ச்சிக்காக டேக்ஸை இம்போஸோ, அபாலிஷோ, ரெமிஷன் பண்ணாவோ இல்லைனா ஆல்ட்ரேஷன் பண்ணாவோ இல்லை சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாவோ அது ஃபினான்ஷியல் பில்லுன்னு கருத மாட்டாங்க. clause 3 இப்போ ஒரு பில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுடைய மெயின் அக்கௌண்ட்டான கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து செலவு செய்கிறத பற்றி ஒரு பில் இருந்ததுனாக்கா அந்த பில் ஈரவையும் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட் அந்த பில்லை கன்சிடர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வழங்கியிருக்கணும். அதாவது அவங்க கலந்துரையாடுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கணும்.